யூடியூபர் திவ்யா கள்ளச்சி, ஆனந்த், கார்த்திக், சித்ரா அப்படின்னு ஒரு 4 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா நீங்கள் நியூஸ்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ பார்த்துருக்கலாம். நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் சேர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபட்டிருக்காங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளை ஆபாச படங்கள் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளை ப்ராஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு ஒரு சில காரணங்களாக இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த படங்களை வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக குழந்தைகளை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்க மேலே வச்சு இவங்களை அரெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. போக்சோ சட்டத்தின் கீழ் மட்டுமே இல்லாமல் இவங்க மேலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஐடிபி ஆக்ட், பிஎன்எஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டங்களுக்கு கீழே இவங்களை கைது அப்படிங்கிறது செய்யலாம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது தவறு, சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சட்டம் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.